ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு குளிர்ச்சியாக சூப்பராக குடிக்க 8 விதமான ஜூஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ட்ரிங்க்ஸுமே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் 8 ட்ரிங்க்ஸையுமே நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இருக்கும். வாங்க இப்போ 8 விதமான ஜூஸ் ரெசிபீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதுளம் பழத்தை நான் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதுளம் பழம் முத்துக்களை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக இந்த மாதிரி மாதுளம் பழத்தை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வடிகரண்டியை வச்சு நம்ம வெறும் ஜூஸை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கிட்டு ஒரு கண்ணாடி கிளாஸில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எலுமிச்சம் பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக 6 துண்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 4-5 புதினா இலைகள். இனிப்புக்கு சர்க்கரையை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் பவுடர் பண்ணி சர்க்கரையை சேர்க்கும் பொழுது கொஞ்சம் சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும். 2-3 டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, தேன் கூட சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த புதினா இலையோட சாரெல்லாம் கொஞ்சம் வெளியில் வர அளவுக்கு நம்ம க்ரஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லைட்டாக நான் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இது கூட தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாதுளம்பழம் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கிறேன். கூடவே சோடா சேர்த்துக்க போகிறேன். சோடாவுக்கு பதிலாக நீங்கள் 7up, ஸ்ப்ரைட் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிளாஸில் பாதி அப்படி இல்லைனா 3/4 பாகம் வர வரைக்கும் நீங்கள் ஜூஸ் சேர்த்துட்டு ஐஸ் க்யூப் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக சோடாவை சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட ஒரு 15-20 மாதுளம்பழம் முத்துக்களை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்பூன் வச்சு லைட்டாக கலந்து கொடுத்துட்டோம்னா போதும். மாதுளம்பழம் மொஜிட்டோ ரெடி ஆகிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் 1 கப் அளவுக்கு மாம்பழத்தை நான் சேர்த்துக்கிறேன். பழத்தை நல்லா கழுவிட்டு மேலே இருக்கிற தோல் எடுத்துகிட்டு வெறும் சதப்பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடுறேன். 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட புளிக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே சர்க்கரை 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற மாம்பழம் இனிப்பாக இருந்ததுன்னா சர்க்கரை 3 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இனிப்பு குறைவாக இருந்தால் எக்ஸ்ட்ரா இன்னும் 1 டீஸ்பூன் அளவு கூட சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு லஸ்ஸி திக்காக இருக்கணும் இல்லை தண்ணியாக இருக்கணுமோ அதுக்கேற்றது போல் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் திரும்பவும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போது கரெக்டான பதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு லஸ்ஸி கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்கள். ஆனால் நார்மலாக நம்ம ஜூஸ் போடுற மாதிரி லஸ்ஸி போடக்கூடாது. அதை விட கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் லஸ்ஸி எப்போவுமே. இப்போ இது ஒரு கிளாஸுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றும் பொழுதே பார்த்தீங்கன்னா லஸ்ஸி எந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலே அழகுக்காக நான் பார்த்தீங்கன்னா தயிரை கொஞ்சம் இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது போல் அழகாக டெக்கரேட் பண்ணியெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு பார்க்கும்போதே குடிக்கணுன்ற ஆசையை அவ்வளோ தூண்டும். இப்போ இதுக்கு மேலே ஒரு புதினா இலையை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குடிச்சிட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா சில்லுன்னு வெயிலுக்கு குடிக்க மாம்பழம் லஸ்ஸி ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக ஆப்பிள் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் ஆப்பிளை பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற தோலை சீவி எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சின்ன ஆப்பிளாக ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும்தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் ஆப்பிளை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு ஸ்வீட் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை பிடிக்கலைன்னா தேன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆப்பிள் ஜூஸ் கூட தேன் மிக்ஸ் பண்ணி குடிக்கும் பொழுது கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்செடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு ஒரு வடிகரண்டியில் அரைச்செடுத்து வச்சுருக்கிற இந்த ஜூஸை வடிகட்டி சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் கிளாஸில். அப்படி இல்லைனா இந்த மாதிரி வடிகட்டிட்டும் நீங்கள் ஜூஸை கொடுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்போது வடிகரண்டியில் நல்லா வடிகட்டிட்டு கொடுக்க போகிறேன். இப்போ ஒரு கிளாஸில் இன்னும் ஜூஸ் நல்லா சில்லுன்னு இருக்கிறதுக்காக ஒரு 2-3 ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டு ஆப்பிள் ஜூஸை சர்வ் பண்ணிக்கலாம்.
ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஆப்பிள் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் போட்டு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. நல்லா டேஸ்டியாக சில்லுன்னு ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. பனானா மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு செவ்வாழை பழம் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு செவ்வாழை பிடிக்கலைன்னா நீங்கள் மஞ்சள் பழம் அப்படி இல்லைன்னா பச்சை வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு செவ்வாழை வந்து சாப்பிட பிடிக்காது. அப்படி சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் மில்க் ஷேக்காக செஞ்சு கொடுக்கும்பொழுதும் விரும்பி குடிச்சிருவாங்க. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி திரும்பவும் கேட்பாங்க இதே போல் செஞ்சு தர சொல்லி. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பழத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப பழுத்த செவ்வாழையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரையோட அளவை நீங்கள் கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இனிப்பாக இருக்கும் பழம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பிடிக்கலைன்னா நீங்கள் தேன், நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 100 ml அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்க போகிறேன். பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக காய வச்சுட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலையும் சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம நல்லா நைஸாக அரைச்சிருக்கிறதுனால இப்போ வடிகட்ட வேண்டியதில்லை, அப்படியே நம்ம வந்து கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளாஸை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக நான் வந்து சாக்லேட் சிரப் வந்து சேர்த்துக்க போகிறேன். நல்லா இந்த கிளாஸ் சுற்றி இது போல் அழகாக நீங்கள் சாக்லேட் சிரப்பை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஐஸ் க்யூப் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். நம்ம ஏற்கனவே பாலை வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கூலிங்கே போதுன்னா நீங்கள் ஐஸ் க்யூப் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா கூலிங்காக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு இப்போது ரெடி பண்ணியிருக்கிற இந்த மில்க் ஷேக்கை வந்து கிளாஸில் சர்வ் பண்ணிக்கிறேன். கடைசியாக இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் சிரப்பை மேலே இன்னும் கொஞ்சம் அழகுக்காக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கெல்லாம் ஒரு சில பழங்கள் பிடிக்கலைன்னா இந்த மாதிரி நீங்கள் ஜூஸாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி குடிச்சிருவாங்க. அதுவும் இன்னும் கொஞ்சம் கடையிலலாம் கொடுக்குற மாதிரி நல்லா அழகுபடுத்தி கொடுக்கும்போது அவங்களுக்கு பார்க்கும்போது குடிக்க ஆசையாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. அப்புறம் டேஸ்ட் பிடிச்சதுக்கப்புறமா அடிக்கடி செஞ்சு தர சொல்லி உங்களே கேட்பாங்க. இப்போ நல்லா டேஸ்டியாக சில்லுன்னு பனானா மில்க் ஷேக் ரெடி பண்ணிட்டோம். முலாம்பழம் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கிட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். 3 புதினா இலைகளை சேர்த்துட்டு கூடவே முலாம்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம இதை க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணதுக்கப்புறமா 2-3 ஐஸ் க்யூப்ஸ் வந்து சேர்த்துட்டு சப்ஜா விதையை சேர்த்துக்க போகிறேன். இந்த சப்ஜா விதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடையிலுமே இப்போ வந்து கிடைக்குது. மளிகை கடையில், நாட்டு மருந்து கடையில், சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் இந்த சப்ஜா விதையை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்சு எடுத்துருக்கிற இந்த சப்ஜா விதையை 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் 1 கப் அளவுக்கு முலாம்பழத்தை வந்து சேர்த்துக்க போகிறேன். மேலே இருக்கிற தோலை சீவிட்டு விதை இல்லாமல் வெறும் சதப்பகுதியை மட்டும் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த ஜூஸை வந்து கிளாஸில் சர்வ் பண்ணிக்கிறேன். நல்லா நைஸாக அரைக்கிறதுனால வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக கலந்து கொடுத்துட்டா போதும். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நல்லா டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக வந்து பார்த்திங்கன்னா முலாம்பழத்தை வச்சு ஜூஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஆப்பிள் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு சின்னதாக ஒரு ஆப்பிள் பழத்தை வந்து நான் மேலே இருக்கிற தோல் சீவிட்டு விதையும் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ஆப்பிளை சேர்த்துக்கிறேன். 3 முந்திரி எடுத்து தண்ணியில் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த முந்திரியும் சேர்த்துடுறேன். 3 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் தேன், நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க. 100 ml அளவுக்கு பாலை வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக காய வச்சு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா இப்போ சில்லுன்னு இருக்கிற மாதிரி பாலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 100 ml பாலையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் வடிகரண்டியை வச்சுட்டு நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் ஒரு முறை வடிகட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு அந்த கிளாஸில் சாக்லேட் சிரப்பை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் அப்படியே கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அழகுக்காகவும் கொஞ்சம் சாக்லேட் சிரப்பும் இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால லைட்டாக வந்து கிளாஸில் இந்த மாதிரி சாக்லேட் சிரப்பை அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கூலிங்காக இருக்க 2-3 ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு
ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆப்பிள் மில்க் ஷேக்கை வந்து கிளாஸில் சர்வ் பண்ணிக்கிறேன். கடைசியாக இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் அழகுக்காக சாக்லேட் சிரப்பை டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக ஆப்பிள் மில்க் ஷேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். நம்ம முந்திரி எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மில்க் ஷேக் குடிக்கிறதுக்கு. ஒரு கப் எடுத்துக்கிட்டு அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதையை வந்து நான் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்க போகிறேன். தர்பூசணி பழத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு நாள் ஜூஸ் குடிக்கிற அளவுக்கு தான் இப்போ நம்ம எடுத்துருக்கோம். அதனால் பார்த்து கொஞ்சமாக பழத்தை எடுத்துக்கோங்க. விதையெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் சதப்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வடிகரண்டியை வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். 1-2 விதை ஏதாவது இருந்தால் கூட இப்போ நம்ம வடிகட்டும் போது வந்துடும். ஜூஸை நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கிட்டு 2-3 ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துட்டு ஊற வச்சு எடுத்துருக்கிற இந்த சப்ஜா விதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தர்பூசணி பழத்தை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். கடைசியாக இது கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த தர்பூசணி பழ ஜூஸையும் இது கூட சேர்த்துடலாம். ரொம்ப டேஸ்டியாக சில்லுன்னு வெயிலுக்கு குடிக்க ஒரு சூப்பரான தர்பூசணி பழ ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா லெமன் மொஜிட்டோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் போட ஒரு பழம் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஒரு பெரிய கண்ணாடி கிளாஸ் தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன். அந்த கிளாஸில் ஒரு 1/4 எலுமிச்சம் பழத்தை வந்து பார்த்திங்கன்னா சாறு பிழிஞ்சு சேர்த்துக்க போகிறேன். 3 டீஸ்பூன் சர்க்கரையை வந்து சேர்த்துக்கிறேன். சர்க்கரை கரையிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா சர்க்கரையை பவுடராக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 பாகம் எலுமிச்சம் பழச்சாறு வந்து சேர்த்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற எலுமிச்சம் பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 துண்டு அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக எலுமிச்சம் பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். கூடவே 10-15 புதினா இலைகளை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த புதினாவில் இருக்கக்கூடிய சாரெல்லாம் கொஞ்சம் வெளியில் வரும்பொழுது ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். மொஜிட்டோ குடிக்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன். ஐஸ் க்யூப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் ஐஸ் க்யூபாக வந்து அப்படியே எடுத்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஐஸை வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஐஸ் க்யூப்ஸை வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு கொஞ்சம் இது போல் க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கடையில் நம்ம மொஜிட்டோ வாங்கி குடிக்கும்பொழுது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிளாஸில் இந்த மாதிரி பாதி அளவு இல்லைனா 3/4 பாகம் வர வரைக்கும் ஐஸை சேர்த்ததுக்கப்புறமா சோடா வந்து சேர்த்துக்கிறேன். சோடாவுக்கு பதிலாக நீங்கள் 7up ஸ்ப்ரைட் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் எதுனா சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து இப்போது சோடா தான் சேர்க்குறேன். கொஞ்சம் லைட்டாக இப்போது ஸ்பூன் வச்சு கலந்து கொடுத்துட்டா போதும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துடும். இப்போ இதுக்கு மேலே அழகுக்காக லெமனை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி வச்சுட்டு கூடவே ஒரு புதினா இலையை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடையில் போய் நம்ம லெமன் மொஜிட்டோ ஆர்டர் பண்ணி வாங்கி குடிக்கும்போது எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லெமன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒருத்தருக்கு மொஜிட்டோ செஞ்சு கொடுக்க. அடிக்கிற வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு லெமன் மொஜிட்டோ வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.